அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கம். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் தடையாக இருக்குது, ராகுகேது தோஷம்னு சொல்கிறாங்க. அந்த தோஷத்திலிருந்து என்னால் விடுபட முடியாது, ஆனால் அதோடய தாக்கம் தீர மாட்டேங்குது, அதனால் திருமணம் மிகவும் தள்ளி செல்கிறது என்று ரொம்ப வருத்தத்தில் உள்ளவங்க ஒரு அருமையான கோவிலுங்க. திருப்பம் தருவான் திருவிடைக்கழி முருகன் கோவிலுங்க. இது நாகப்பட்டினத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறைக்கு இடையில் தரங்கம்பாடி பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் ஒரு சிறப்பான கோவில். ஏன்னா அந்த கோவிலில் ராகு பகவானே முருகரை வணங்கியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். முருகன் சூரனை வதம் செய்ய திருச்செந்தூரில் இருந்தபொழுது அவருடைய இரண்டாவது மகன் இரணியாசூரன் அங்கிருந்து தப்பித்து மீன் உருவில் தரங்கம்பாடியில் பதுங்கியிருந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. அப்பொழுது முருகன் அவரை தேடி அங்கு வதம் செய்தார். ஆனால் அந்த இரணியாசூரன் ஒரு சிவபக்தன், அதனால் அவருக்கு சிவனின் பாவம் அவரை சூழ்ந்து முருகரை சூழ்ந்தது. உடனே முருகர் அங்குள்ள ஒரு சிவன் கோயிலில் குராமரத்தடியில் அமர்ந்து சிவனை தரிசனம் செய்தார். அப்பொழுது அந்த தவத்தின் பலனாக அவர் அந்த பாவத்தை விடுபட்டார். அதே போன்று ராகு பகவானும் அவரை அந்த குராமரத்தில் அமர்ந்து முருகப்பிரானை தவம் செய்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. எனவே அந்த திருத்தலத்துக்கு சென்று வந்தால் ராகு கேது தோஷமுள்ளவர்களுக்கு முழுமையாக அந்த பிடியில் விடுபடலாம் என்ற ஒரு நம்பிக்கை. இதுபோன்று திருமணத்தடை, தம்பதியர்களுக்கு வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லை, குழந்தை இல்லை, வாழ்க்கையில் நிறைய வறுமைகள், நிறைய எதிரிகள், இந்த மாதிரி விரத்தியாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் கோவில் போய்ட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. இந்த கோவிலில் நவகிரகம் கிடையாது, அங்கே முருகரே நவகிரக சக்தியாக அமர்ந்திருக்கிறார். எனவே நவகிரக தோஷம் உள்ள யாராக இருந்தாலுமே, எந்த தோஷம் இருந்தாலுமே அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் ஒரு திருப்பம் கிடைக்கும் நம்பிக்கை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.